டிஸ்க்ளைமர். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரோக்கிய வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை, ஓகேங்களா? இது என்னுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக. ஏன் செல்ஃபிஷாக இருக்கிறேன்னு சொல்லலாம் நீங்கள். பட் செல்ஃபிஷ்னஸ் ரொம்ப நல்லது. காரணம், நீங்கள் பள்ளத்தில் இருந்துக்கிட்டே அடுத்தவங்கள தூக்க முடியாது. நீங்கள் மேடான ஒரு பகுதியில் இருந்தால் தான் பள்ளத்தில் இருக்கவங்கள தூக்க முடியும். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இனிமேல் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறது நல்லது, அதாவது மற்றவங்களுக்காக. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, சரிங்களா? அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நான் 3 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த 3 பேங்க் அக்கௌண்ட்டு எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்றைக்கி தேதியில் எனக்கு தேவைப்படுற பொருட்கள் என்ன, கிராசரி, பெட்ரோல், ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு, அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், இது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட், அதாவது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இது என்னென்ன தேவையோ அதுக்காக ஒரு அக்கௌண்ட்டும், ரெண்டாவது இன்னொரு அக்கௌண்ட் நாளைக்கு. சாதாரணமாக சொல்லப்போனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. மேரேஜு, என்கேஜ்மெண்ட்டு, காது குத்து திருவிழா, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு கிஃப்ட் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். ட்ராவலுக்கு எங்கேயாவது சுற்றுலா போவோம், பிகாஸ் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின், ரிஃப்ரெஷ்மெண்ட் மைண்டுக்கு பார்த்திங்கன்னா. அண்ட் ட்ராவல், ஜிம்மு, அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி ஏதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஹாபீஸ், ஒரு சிலருக்கு தனிப்பட்ட முறையில் ஹாபீஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட பேங்க்கில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஃபார் க்ரோத். மூணாவதாக ஃபார் க்ரோத். அந்த க்ரோத் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் வளர்ச்சிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றத அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் தனியாக இது பண்ணுங்கள். பிகாஸ் எதுக்காக சொல்கிறேன்னா, தனித்தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொலாப்ஸாக இருந்தாலும் பட் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது பேங்க் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிலேட்டடான ஃபண்ட்ஸ், அப்புறம் ப்ராப்பர்ட்டி சேவிங்ஸ், எமர்ஜென்சி ஃபண்டு அண்ட் எஜுகேஷன் ஃபண்டு, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 பேங்க் அக்கௌண்ட்டோடைய இதை பார்த்திங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நேஷ்னலைஸ் பேங்க்கில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரைவேட் பேங்க்கும் ஓகே, பட் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறாங்களோ, இந்த தேர்டு, அதாவது ஃபார் த க்ரோத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த அக்கௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற பேங்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய அனுமானம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேங்க்கில் மேக்ஸிமம் 5 லேக்குக்கு மேலே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, திடீர்னு பேங்க் க்ளோஸ் ஆகிடுச்சு, திவால் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துடுச்சுன்னா வெறும் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு பேங்க்கில் இருந்து கிளைம் பண்ணக்கூடியது 5 லட்சம் மட்டும்தான். ஸோ பிலோ ஆவரேஜ் அது யூஸ் பண்ணுறது நல்லது. மேக்ஸிமம் லிக்விட் கேஷ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பி ப்ராஸ்பர் அண்ட் பி ரிச். மெனி தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.